ஐயா விஜய் ஐயா எங்கே இருக்கீங்க? இளைய தளபதி உங்கள் ஓட்டு சத்தியமாக உங்களுக்கு தான். ஆனால் யார் வருவாங்கன்னு இப்போ நம்ம கணிப்பு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்கள் வந்து விஜய் கட்சிக்கு தான் போகணும். ஏதாவது மாற்றம் இல்லை, ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும்னு ஜனங்க ஆர்வமாக இருக்கிறாங்க. இப்போ வந்து எல்லா விலைவாசியுமே ஏறி போச்சு, பஸ் பார்லேருந்து எல்லாமே ஏறி போச்சு. அப்படின்னும் போது இப்போ நடுத்தரமாக இருக்கிற மக்களுக்கு எதுவுமே போகாது இல்லை. இப்போ நீங்கள் மாற்றி இவங்கள சொல்லுவாங்க புதுசாக வர கட்சிக்கு அவங்க வந்து ஓரளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க லேடிஸ்லாம் ஏன்னா இப்போ நிறைய விலைவாசி அதிகமாக ஏறி போச்சு. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓட்டு நிறைய 26 எலெக்ஷன் வரப்போதில்ல, பெண்கள் ஓட்டு 53% இருக்குது. அதாவது 3.5 கோடிக்கு மேலே பெண்கள் ஓட்டில் எந்த கட்சிக்கு அதிகமாக போகும்னு நினைக்கிறேன்? இப்போது டிஎம்கே இருக்குது ஆட்சியில், ஏடிஎம்கே இருக்காங்க, விஜய் கட்சி இருக்குது. இந்திய பெண்கள் ஆதரவு அதிகமாக எந்த கட்சிக்கு போகணும்னு நினைக்கிறேன்? திமுகவுக்கு தான் அதிகமாக காரணம் இப்போ எல்லா விலைவாசியுமே ஏறி போச்சு, பஸ் பார்லேருந்து எல்லாமே ஏறி போச்சு. அப்படின்னும் போது இப்போ நடுத்தரமாக இருக்கிற மக்களுக்கு எதுவுமே போகாது இல்லை. இப்போ நீங்கள் அவங்க 1000 ரூபாய் கொடுக்கறது நடுத்தர மக்களுக்கே பாதி பேர் போகல. அப்படின்னும் போது அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்படியே இலவசம்னு சொல்லிட்டு எதுக்குமே அவங்க கொடுத்தது கீழே இருக்கிறவங்களுக்கே யூஸ் ஆகலையே. அதுக்கு எதுக்கு அவங்க இலவசம்னு சொல்கிறாங்க? அது பொதுவாகவே எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகலாம்ல. அதனால் எங்களுக்கு அதிமுக வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அவங்க வந்தால் கரெக்டாக பண்ணுவாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் புதுசாக வர்றவங்களுக்கு தான் கொஞ்சம் ஆதரவு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பெண்கள் ஆதரவு பெண்களுக்கு யார் புதுசானா? விஜய், சீமான், அண்ணாமலைன்னு இருக்காங்க. யார்? விஜய்க்கு தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன். அது அதிகம் வரும். சரி, அவங்க வந்தால் என்னென்ன திட்டங்கள் எதிர்பார்ப்பாங்க? வரவங்க என்ன ஃப்ரீ அதிகமாக என்ன கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இது பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் அதான் நடக்குது. ஃப்ரீ. ஆமாம், அதை தான் எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது வேறு ஏதாவது தர்றாங்களா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. ஃப்ரீயை விட பார்த்தீங்கன்னா இப்போ விலைவாசி உயர்வு இருக்குது, வேலைவாய்ப்பு இல்லை, நிறைய தடவை கரண்ட் பில் இருக்குது, நிறைய இது மாதிரி இருக்குது. இதெல்லாம் குறைவான எதிர்பார்ப்பாங்களா இல்லை ஃப்ரீயாக எதிர்பார்ப்பாங்களா? இப்போது எஜுகேஷன் அது அதாவது இப்போ மக்களோட இது என்ன இலவசம் அதிகமாக தர்றவங்களுக்கு தான் அதிகமாக இது பண்ணுறாங்க. அப்போ விஜய் இப்போ இன்னும் வரல. அவர் என்ன திட்டங்கள் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் வருவாரா இல்லைன்னு சொல்ல முடியும். அது எப்படியான ஆதரவு பெண்கள் விஜய் இருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக இப்போ வேறு ஆள் தான் எதிர்பார்க்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் எதிர்பார்ப்பாங்க இப்போ விஜய் தான். ஆமாம், யார் ஓட்டு போடணும் அப்படின்றதுலாம் எனக்கு இது கிடையாது. நாட்டுக்கு யார் நல்லது செய்கிறாங்கன்னு ஓட்டு போடணும், அப்படி தான் நினச்சி ஓட்டு போடுறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருக்குது, இலவச பஸ் கொடுக்குறாங்க, அது இல்லாமல் மாதம் 1000 ரூபாய் தராங்க. இதே மாதிரி அம்மா ஆட்சிலையும் பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு, நிறைய திட்டங்கள்லாம் வந்தாங்க. இப்போ விஜய் வராரு, சீமான்லாம் இருக்காங்க. இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அடுத்தது யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் யார் வந்தால் நல்லா இருக்கணும். இப்போதைக்கு விஜய் எல்லாத்துக்கும் நல்லது செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறாரு. ஆனால் அவர் செய்வாரா செய்ய மாட்டாரான்றது தெரியாது. ஆனால் எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அவர் வந்தால் நல்லா இருக்கணும்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் நான் யாருக்கு ஓட்டு போடணுன்றது இப்போ யாருன்னு இப்போ இது அதுக்கு முன்னே முக ஸ்டாலின் தான் நல்லது செய்கிறேன், எல்லாத்தையும் நல்லது செஞ்சார். இப்போ அவர் விட்டுட்டு இவருக்கு ஓட்டு போடணும்னு நினச்சா இவரும் அதுமாரி செஞ்சால் நல்லா இருக்கும். இவரும் அதுமாரி செய்கிறேன்னு சொல்லிட்டு விட்டாருன்னா யார் என்ன பண்ண முடியும்? இல்லை சொல்கிறாங்க, ஆனால் எதிர்பார்ப்பு இல்லை. திட்டங்கள் கொண்டு ஆளுக்காலு மாறுபடல கட்சிக்கு ஏற்ற மாதிரி. அது எலெக்ஷன் பற்றி எனக்கு எந்த விவரம் தெரியாதுண்ணா. ஆனால் யாருக்கு ஓட்டு போடணுன்றது எப்பவுமே முக ஸ்டாலின் தான் ஓட்டு போட்டுட்ருக்கோம். அது வேறு யாருக்கும் ஓட்டு போடுறது கிடையாது. நாங்கள் அதேமாரி காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுன்றது தப்பு. அது நம்ம ஓட்டு உரிமை நம்ம தான் வச்சுருக்கணுமே கோசம். நம்ம ஓட்டு காசு வாங்கிட்டு போனால் அது நம்மளே விற்கிறதுக்காக சமம். அது நம்ம நாட்டில் இருக்கிறதுக்காக தகுதி இல்லாது காசு வாங்கி ஓட்டு போடுறது. காசு வாங்காமல் ஓட்டு போடுறதுன்றது என்னோடய இயல்பு. என் ஃபேமிலியும் சரி, என் வீட்டுக்கார ஃபேமிலியும் சரி, யாரும் காசு வாங்கி ஓட்டு போடுறது கிடையாது இன்ன வரைக்கும். ஆனால் என்ன ஒன்று, நாட்டுக்கு நல்லது செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஓட்டு போடும், கன்ஃபார்மாக ஓட்டு போடும். ஐயா இதோ நேர்களே, உங்களுக்காக விழாவை தொகுத்து வழங்கி கொண்டிருப்போம் ராந்ததுரை நகர் செந்தமிழ் பறையன் எஸ்பாசே பேசுகிறேன். ஐயா ஸ்டாலின் இல்லை, ஜெயலலிதா அம்மா இல்லை, ஏன் ஓட்டு இளைய தளபதி விஜய். வாழ்க வளமுடன். இவங்களே மாற்றி வரணுமாண்ணா? எங்கள் அண்ணன் ஒரு வாட்டி வரட்டும், எப்படிக்கிறார் பார்க்கலாம். அவர் மக்களுக்காக என்னென்ன பண்ணுறாரு பார்க்கலாம், பார்த்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ அவர்கிட்ட என்னென்ன திட்டங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவர் வந்தால் திட்டங்கள் பெண்களுக்கு, முதியோர்களுக்கு, இளைஞர்களுக்கு என்ன திட்டம் தான் சொல்கிறீங்க? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் எதுவுமே எதிர்பார்க்கல, ஓட்டு மட்டும் போடுவேன். நான் எதுவுமே எதிர்பார்க்கல. தளபதி விஜய் விக்கிரவண்டியில் வச்சியா மாநாடு
செம்மையா இருந்துச்சு. நான் வெறும் டிவியில் மட்டும்தான் பார்த்தேன். ஐயா விஜய் ஐயா எங்கே இருக்கீங்க? இல்லை தளபதி, உங்கள் ஓட்டு சத்தியமாக உங்களுக்கு தான். வந்து செஞ்சால் செய்ய கட்டி போ, அதை பற்றி எனக்கு ஃபீலே கிடையாது. ஆனால் வரணும் வந்ததுக்கப்புறம் நான் பார்க்குறேன். வாழ்க வளமுடன், ஜெய் பீம். என்ன எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக விஜய்க்கு தாங்க. என்ன காரணம் ரீசன்? ஏன்னா இவங்க திமுக அதிமுக ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஜனங்க ஓட்டு போட்டு ஏமாந்து தான் போயிருக்காங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவங்கன்னா வந்து நாட்டுக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் புதுசான இருக்கிற கட்சிக்கு தான் அதிகமாக மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். புதுசாக வந்து விஜய், சீமான், அண்ணாமலைலாம் இருக்காங்க. இதில் யார் அதிகமாக அண்ணாமலையே நல்லா பண்ணுறாருங்க. ஆனால் வந்து சீமான் அண்ணாமலையை விட விஜய்க்கு வந்து வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். விஜய் கட்சிக்கு தான் போகணும். என்ன காரணம் ரீசன்? ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும்னு ஜனங்க ஆர்வமாக இருக்கிறாங்க. இவர் மூலியமாவது ஒரு மாற்றம் கிடைக்குமான்னு அந்த எதிர்பார்ப்பு தான். அதனால் அவருக்கு ஓட்டு விழுன்னு ஒரு நம்பிக்கை. என்ன அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அவர்கிட்ட? பெண்கள், இளைஞர்கள் மாதிரி. அதாவது எல்லாத்துலேயும் ஒரு விலைவாசி இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுவார், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது அப்பத்துலேருந்தே இளைஞர் கையில் நாடு கிடைச்சா ஒரு முன்னேற்றம் வரும்னு ஒரு நம்பிக்கை. இவர் கையில் கிடைச்சா ஒரு முன்னேற்றம் வரும்னு எதிர்பார்க்கறதில்ல, நடக்கும். கண்டிப்பாக வருவார். தேங்க்ஸ். இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு ஃப்ரீன்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதனால் அது போக விலைவாசியில் ஏறி போச்சு. விலைவாசி ஏறது இல்லாமல் நிறைய வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யலை. நடக்கிற ஆட்சியில். வரப்போகிற ஆட்சியில் எப்படி இருக்குன்னு யாருக்கும் அதே கண்டிஷன் தான். மாற்றி இவங்கள சொல்லுவாங்க. புதுசாக வர கட்சிக்கு அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க லேடிஸ்லாம் வந்து. ஏன்னா இப்போ வந்து நிறைய வந்து விலைவாசி அதிகமாக ஏறி போச்சு. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓட்டு நிறைய பிரியும், 3 பிரியும். ஒன்று ஏடிஎம்கே டிஎம்கே போச்சு இல்லையா, இப்போ 3வது ஒரு கட்சி வருது. அதுக்கு ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் ஏறும் மகளிர் அணிவு தான். ஏன்னா இந்த ஒயின் ஷாப் மேட்ரு எல்லாம் நிறைய இருக்குது. அதனால் வந்து இந்த கரண்ட்டு பில்லு நிறைய அதிகமாக ஏறிச்சு. 3 டைம் ஏறி போச்சு. மக்களோட சம்பளம் ஏறல, அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க. விலைவாசி மட்டும் ஏறிட்டு போகுது. தங்க விலை ஏறிட்டு போகிற மாதிரி பொருளோட விலையும் ஏறியும் போகுது. கண்ட்ரோல் வச்சுக்கிட்ட இதுவும் இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் மாற்றம் தான் மாற்றி தான் பண்ணுவாங்க. மாற்றம்னா சீமான் இருக்காரு, அண்ணாமலை, விஜய், இவங்களாம் புதுசாக வரவங்க. ஆமாம். இதில் யாருக்கு பெஸ்ட்டாக? இப்போ இந்த 2 கட்சி மாறி வந்திருக்கு இல்லையா. இப்போ வந்து 3வதாக ஏதோ பண்ணுவோம்ன்ட்டு சில பேர் வந்து பண்ணுவாங்க. கொஞ்சம் ஓட்டு எந்த கட்சின்னு சொல்ல முடியாது, ஓட்டு பிரியும். விஜய்க்கு வந்து இப்போ பசங்க பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர் இருக்காங்க. ரசிகர்களோட பார்த்தீங்கன்னா லேடிஸும் இருக்காங்க. அப்படியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருத்து கணிப்பில் அவங்களுக்கு ஒரு 20% வரைக்கும் வரும், இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், 15-20 வரைக்கும். எதுக்கு? விஜய் கட்சிக்கு. சரி. அதுவும் வந்து சி ஓட்டர்ஸ்னு ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்களா அவங்க. சரிங்க. அந்த பிரசாந்த் கிஷோர் இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரி. அதில் வந்து அதிகப்படியான ஓட்டு வீதம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களும் பெண்கள் தான். ஆமாம், அதை தான் சொன்னேன் நான். இப்போ வந்து பெரியவங்க அந்த டிஎம்கேல ஏடிஎம்கேல அப்புறம் இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சியிலும் இருக்காங்க. இப்போ வர இளைஞர்களுக்கு வந்து என்னென்னா ஃபேன்ஸாக வந்து யோசிப்பாங்க. ரியாலிட்டியாக இவங்க வந்து ஒரு சினிமாவில் இருந்தவர் கொஞ்சம் பார்ப்போம், சரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கட்சி நம்மளுடைய எதிர்பார்ப்பாங்க. சரி என்ன பண்ணுறாங்கன்ட்டு அவங்களோட இளைஞர்கள் ஓட்டெல்லாம் இப்படி வர ஆரம்பிக்கும். அதுதான் பெண்கள்லாம் அதை போன இதுதான் ஸ்டாலின் தான் பார்ப்பாங்க. அது 1000 ரூபா போகிறாங்களே, அதுதான் பஸ்ஸு ஃப்ரீ, அவ்வளோதான். அவங்களுக்கு நினைப்பாங்க லேடிஸ். பெண்கள் ஆதரவு எதுக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு வந்து யார் அதிகமாக செய்கிறாங்களோ அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. அப்படி புதுசாக கட்சி உருவாகுது அவங்களுக்குன்னா அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு முன்னுரிமை என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. டிஎம்கே இலவச பஸ்ஸு மாதம் 1000 ரூபாய் இந்த மாதிரி சலுகைகள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அம்மா ஆட்சியில் நிறைய பண்ணியிருக்காங்க, டிஎம்கே ஆட்சியில் நிறைய பண்ணியிருக்காங்க. அது வந்து ஜென்ரல் தாங்க. இப்போ எப்படின்னா இப்போ அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு அவங்க சலுகை கொடுக்குறாங்க. அவங்கவுங்க கட்சிக்கு அவங்கவுங்க சலுகை கொடுக்குறாங்க. நான் வின் பண்ணோம் அப்படின்றனால சலுகை கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு 5 ஆண்டுக்கு மட்டும்தான் இந்த சலுகை, புரியுதுங்களா? மொத்தமே கிடையாது. இப்போ நீங்கள் லைஃப் ஃபுல்லாக கொடுக்க முடியுமா? அதனால் ஒரு 5 ஆண்டுக்கு மட்டும்தான் இந்த இது. அது எதனால் இந்த 5 ஆண்டுனா நான் வெற்றி பெறுவேன் அந்த ஒரு சுச்சுவேஷன் தான். அப்போ வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த டேட்டில் இருந்துலாம் யாருமே அறிவிக்கலை. 2 வருஷம் பொறுத்து 3 வருஷம் பொறுத்து அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்களே கண்டி
அப்போ வந்து மக்களுக்கு வந்து முழுமையாக போய் எதுவும் சேரலைங்களே. இல்லை அப்படி கேட்கல. ஏன் கேள்வி என்னென்னா எலெக்ஷனே இப்போது 5 ஆண்டுகள் முடிய போகுது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் அறிவிச்சிருவாங்க எலெக்ஷன் தேதியெலாம். ஸோ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. யாரை வந்து பெண்கள் தேர்ந்தெடுப்பாங்க? இவர் முதல்வராக வந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு பெண்களுக்கு ஒரு ஆதரவு இது ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, அது மாதிரி கேட்குறேன். நிறைய பேர் மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. மாற்றம் வந்தால் நல்லாவும் இருக்கும். மாற்றம்னா இப்போது ஜெயிக்கிறவங்க யாராவது விஜய் புதுசாக இருக்காரு. இல்லை, அதுக்கு மட்டும் இது பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு இதில் இருக்கேன், அதை வந்து சொல்ல முடியாது. ஆனால் மாற்றங்கள் ஆமாம், மாற்றங்கள் எதிர்பார்ப்பாங்க.